ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காகவும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன். இதில் நான் பப்பாளி பழத்தை நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பப்பாளி நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணதால் நான் ஃபேஸில் இருக்க ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம முகத்தில் எந்த ஒரு முகப்பொரு வராமல் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம முகத்தை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தை நல்லாவே மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க ரிங்கிள்ஸ், ஃபைலைன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணோம். நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது மிக்ஸியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாரி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பழத்தை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ஃபேஸ் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக கிடைக்கும். நம்ம முகத்தில் இருக்க ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின் ஏஜ் ஆகாது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணோம். ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணுறேன். ஹனி நம்ம ஸ்கின் இருக்க ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷனாகவும் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க ஆக்னேவை கண்ட்ரோல் பண்ணி நம்ம முகத்தை நல்லா கிளியராக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். ஸ்கின் ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணோம். நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட ஃபேஸ் வாஷோ சோப்போ எது இருக்கோ அதை போட்டு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணோம். இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் போதும். உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸை கொடுக்கும். உங்கள் ஃபேஸ் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி 3 டைம்ஸ்லேயும் நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் பார்க்க நல்லாவே ஷைனாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். உங்கள் ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கத்தை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனன்ஸ் இருந்தால் அது கூட ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் பேக் நைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணோம். அப்போ தான் அது ஒரு ஃபுல் பெனிஃபிட்டும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். நான் இதோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.